சோ வெல்கம் மாமே. என்னடா சொல்றீங்க? நம்ம தார இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில ஆரம்பத்திலே போட்டு தள்ளிடுவானுங்களா? ஆரம்பத்திலே போட்டு தள்ளி வல்ஹாலாக்கு அனுப்பி அதுக்கப்புறம் வல்ஹாலால இருந்து நம்ம தலைவன் திரும்பி வந்து டூம் கூட சண்டை நிக்கிற மாதிரியான அந்த ஒரு ஸ்டோரி தான் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியோட எண்டிங்ல இருக்க போகுது அப்படின்ற மாதிரி முன்னாடி நம்ம some இன்ட்ரெஸ்டிங்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருந்தோம். இது மட்டும் இல்லங்க, இங்க தார் ரோல் ப்ளே பண்ண நம்ம தலைவன் கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தன்னோட சோசியல் மீடியால எனக்கு தாரா நடிச்சதுல ரொம்ப சந்தோஷம், நான் தாரா நடிச்சதை விடையும் அதை நீங்க ஏத்துக்கிட்டீங்க தெரியுமா, வெளில போனா கூட என்ன யாரும் கிறிஸ்ன்னு சொல்றது இல்ல, எல்லாம் தாரு தான் கூப்பிட்டு இருக்கீங்க, அந்த அளவுக்கு நான் உங்க மனசுல தாராவே உட்கார்ந்துட்டேன். தாராவே இருக்கிறதுல யாருக்கு எப்படியோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். எத்தனை வருஷம் நான் தாரா இருந்துட்டேன், இதுக்கு மேல நான் தாரா இருப்பேனா அப்படின்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி, ஏன்னா நீங்க தாரா எதுக்கிறதுக்கு தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுல் பேராகிராஃபை கையே வலிக்காம அந்த மனுஷன் எழுதி தன்னோட சோசியல் மீடியாஸ்ல ஷேர் பண்ணிருப்பாருன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வீடியோஸ் கூட எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம தார மக்கள்லாம் எப்படி செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தாங்க அந்த ஒரு வீடியோவே இருக்கும். அதாவது அவர் போட்ட வீடியோ இதுல இருந்து நிறைய தாரோட ஃபேன்ஸ் நெஞ்சில கை வச்சுட்டு சரிஞ்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த டைம்ல நமக்கு தெரிய வந்த நியூஸ் என்னன்னா, தார் இந்த மாதிரி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியோட ஆரம்பத்திலேயே மொத்தமா முடிச்சு விட போறானுங்க, டூம் எவ்வளவு பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காக இங்க தார கொல்ல போறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம முன்னாடியே கேள்விப்பட்டதுதான். ஆனா தார் ஃபேன்ஸ் இதை கேட்டு யாரும் பயப்பட வேண்டாம், நம்ம தாரை வச்சு மார்வல் போட்டிருக்க பிளானே வேற தான் சொல்லணும். அதெல்லாம் என்ன ஏது அப்படின்றத தெளிவா இந்த ஒரு வீடியோல பாக்குறதுக்கு முன்னாடி மார்வல் ஃபேன்ஸ் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தார் ஃபேன்ஸ் லைக் பண்ணிட்டு அந்த ஒரு ஹேமர் எமோஜியை மறக்காம கீழே கமெண்ட்ல தட்டி விட்டுருங்க. லைக் கூடவே அந்த ஹைப் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டன், இந்த 3 விஷயங்களையும் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 3 மாசத்துக்கு தொடர்ந்து நல்ல விஷயங்களே நடக்கும். சோ டவுட்டா இருந்தா செக் பண்ணி பாருங்க. ரைட்டுங்க, ஓவரா பேசி லேட் போடாம மார்வல் நம்ம தாரை வச்சு இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில என்ன பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றத மொத்தமா பாத்துருவோமா. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மட்டும் இல்லங்க, தாரா எம்சியூல ப்ளே பண்ண நம்ம தலைவன் கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் இப்ப தலைவன் பிரேம்ல இருக்காருன்னு தான் சொல்லணும். எண்டு கார்டு போட்டு ஏத்தலாமாடா பண்றீங்க, எனக்கு எண்டே கிடையாதுடா, நானே ஆசைப்பட்டு இந்த ரோலை விட்டு போகணும்னு நினைச்சாலும் மார்வல் என்ன விட மாட்டானுங்க அப்படின்ற மாதிரி அடுத்த 10 வருஷத்துக்கு நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்தை வச்சு மார்வல் பயங்கரமான பிளான் போட்டு வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இப்ப கூட ரீசெண்டா மார்வல் ரீசெண்டா போகுது அப்படின்ற விஷயத்த எம்சியூ ஃபேன்ஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்க எம்சியூட லெஜெண்டரி கேரக்டர்ஸ் கேப்டன் அமெரிக்கா, அயன் மேன் இது மாதிரியான கேரக்டர்ஸ் தான் மல்டிவர்ஸ் லெவல்ல வேற ஒரு டைம் லைன்ல இருக்க மாதிரியான அந்த ஒரு கேரக்டர்ஸ் எல்லாம் எம்சியூவை ரீசெட் பண்ணி மார்வல் எடுத்துட்டு வரதா பிளான் வச்சிருக்காங்க. பட் அடுத்த 10 வருஷத்துக்கு நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்தை தான் எம்சியூல தாரா பார்க்க போறோம். அப்ப எதுக்கு ப்ரோ அந்த பேராகிராஃபை நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்தே கைப்பட எழுதி தன்னோட சோசியல் மீடியாஸ்ல ஷேர் பண்ணியிருந்தாரு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, மனுஷன் என்ன மூட்ல இருந்தாருன்னு தெரியல, தன்னோட ஃபேன்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் அந்த ஒரு ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணிருக்காரு. ஆனா அதுக்குள்ள தார் கதையே முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி நிறைய ஃபேன்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கூட அப்படிதாங்க நினைச்சேன், பட் அந்த மாதிரிலாம் இல்ல. தாரை வச்சு எக்கச்சக்கமான பிளான்ஸ் நம்ம மார்வல் போட்டு வச்சிருக்காங்க. ரைட்டுங்க, அதெல்லாம் அடுத்த வீடியோல பார்க்கலாம். இப்போ அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில இருக்கிற தாருக்கான ஸ்பெசிஃபிக்கான சீனை பார்க்கலாம். எம்சியூல நம்ம வின்டர் சோல்ஜரான என்ன மாதிரியான சம்பவம் நடந்து தன்னோட ஆம மொத்தமா இழந்திருப்பாரோ அந்த மாதிரி இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிலையும் நம்ம தார் தன்னோட கையை இழந்துருவாராம். அது எந்த வகையில அப்படின்றதெல்லாம் இங்க மென்ஷன் பண்ணலங்க. பட் இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில தார் தன்னோட கையை விட்டு மொத்தமா இழந்துட்டு பக்கி எப்படி வைப்ரேனியமால ஒரு ஹேண்ட் செஞ்சு வச்சிருப்பாரு. சோ அதே மாதிரி இங்க தார் ஏதோ ஒரு மெட்டலை யூஸ் பண்ணி தான் தன்னோட ஆம இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில பொருத்திப்பாரு அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஆல்ரெடி தலைவனுக்கு ஒரு கண்ணு போயிடுச்சு, இப்போ ஒரு கையையுமே மார்வல் உருவ போறானுங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை டூம் எதிர்த்து நம்ம தார் சண்டைக்கு நின்றுக்கணும், அந்த டைம்ல அவங்க 2 பேத்துக்கும் சண்டை பயங்கரமா நடந்திருக்கணும். சோ அப்படி கூட ஒரு இடத்துக்கு மேல நம்ம தாரோட கையை தார் இழந்திருக்கிறதுக்கும் அதிகமான சான்சஸ் இருக்கு. இந்த அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார்ல எப்படி நம்ம தார் தேடி போய் தனக்கான ஆயுதத்தை ஸ்டார்ம் பிரேக்கர் உருவாக்கி பாரோ, அதே மாதிரி இந்த ஒரு டூம்ஸ்டேல தனக்கான ஆம நம்ம தாரே செஞ்சுக்கிற மாதிரியான அந்த ஒரு சீன் இந்த மூவில இருக்க போதான். ஆக்சுவல் இந்த மாதிரியான ஒரு விஷயம் காமிக்லயே நடந்திருக்கும். ப்ரோ இந்த காமிக்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, ஏன்னா நான் காமிக்கே படிச்சது இல்ல. பட் காமிக்ல இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நம்ம தாருக்கு முன்னாடி நடந்திருக்குங்க. எங்க தார் காமிக்ல தான் அன்வர்த்தி ஆயிட்டேன், என்னால மிஜால் நீரை தூக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லி தன்னோட ஆமையை கட் பண்ணிருப்பாரு. இங்க ஒத்த கையில நம்ம தார் சுத்திட்டு இருக்கும்போது சோ அந்த டைம்ல ஆஸ்கார்ட்ல மட்டுமே கிடைக்கக்கூடிய அந்த ஒரு பிளாக் உருவ மெட்டல் எடுத்து நம்ம தாரே தனக்கான கையை செஞ்சிருப்பாரு. உருவ மெட்டல் எடுத்து பாத்தீங்கன்னு வைங்களேன், அது ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான மெட்டல். இதுபடி இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில நம்ம தார் தன்னோட கையை இழந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி பிளாக் உருவ மெட்டல் செஞ்ச அந்த ஒரு கையை எடுத்துட்டு வந்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியோட எண்டிங்ல கிளைமேக்ஸ்ல சண்டை செய்யற மாதிரியான அந்த ஒரு சீன்ஸ் எல்லாம் கூட இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில அமைக்கப்படலாம். நான் முன்ன சொன்னது தாங்க, நம்ம தாருக்கு இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில ஒரு ப்ராப்பரான சென்ட் ஆஃப் மார்வல் கொடுக்கிறதுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அது எந்த வகையிலனா அவெஞ்சர்ஸ் நியூ 32 இந்த காமிக்ல நடந்த மாதிரியான விஷயத்தை வச்சு நம்ம தாருக்கு சென்ட் ஆஃப் கொடுக்கிறதுக்கு மார்வல் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் முன்னாடி நம்ம கேள்விப்பட்டதுதான். ரைட்டுங்க, அந்த ஒரு நியூ அவெஞ்சர்ஸ் 32 அந்த காமிக்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்து பார்த்தோம்னா, இங்க நம்ம தார் பியாண்டர்ஸ் கூட சண்டைக்கு நின்று ஒரு இடத்துக்கு மேல தன்னோட கையை வெட்டி பியாண்டர்ஸ் ரிப்பீட் பண்றதுக்கு தன்னோட கையவே சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பாரு. இந்த மாதிரி இங்க நம்ம தார் தன்னோட கையை வெட்டி தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அங்க இருந்து வல்ஹாலாக்கு போயிட்டு ஜெயின் ஃபாஸ்டும் வல்ஹாலால தானே இருக்காங்க, அவங்க கூட கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிட்டு வல்கேரி மூலமா திரும்பவும் உங்களோட உலகத்துக்கு வர மாதிரியான அந்த மாதிரியான சீன்ஸ் கூட இங்க நம்ம தாரை வச்சு இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில அமைக்கப்படலாம். இந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில நம்ம தாரை விட்டு மொத்தமா போட்டு தள்ளிட்டு அங்க இருந்து அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் மூவில நம்ம தார் மெட்டல் ஹேண்டோட ஒரு ஹேண்டை ஜெயின் ஃபாஸ்டர் மேல போட்டு ஒரு தரமான என்ட்ரி இந்த ஒரு சீக்ரெட் வார்ஸ்ல கொடுக்கிறதுக்குமான அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லணும். பட் இது எல்லாமே என்னோட கணிப்பு தான். இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்ல வரேன். ஏன்னா ரீசெண்டாவே இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்கல்ல, நம்ம தார் ஒரு மெட்டல் ஹேண்ட்ல இருக்க மாதிரி இந்த போட்டோவை தான் ஒரு சில முக்கியமான இண்டஸ்ட்ரி இன்சைடர்ஸ் எல்லாம் தொடர்ந்து சோசியல் மீடியாஸ்ல முக்கியமா இந்த ட்விட்டர்ல எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதெல்லாம் வச்சு பார்த்தா உண்மையாவே இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில நம்ம தலைவனோட கையை வெட்டி விட்டுட்டு மெட்டல் ஹேண்ட் கொடுத்தாலும் ஆச்சரியப்பட்டிருக்கு இல்ல. இந்த மாதிரி காமிக்ல வேற நடந்திருக்கு.
இருக்கு. சரி, அதே காமிக்க மார்வல் வேற கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே டீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. காமிக்ல நம்ம தார் கண்ணை இழக்கிற மாதிரியான அதே விஷயம் தான் தார் ராக்னராக் மூவில நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் கண்ணே இப்ப கையா பாவையா எங்க தலைமை. இதுபடி காமிக்ல ஆக்சுவல் பார்த்த மாதிரியே இங்க பியாண்டரை வச்சு தான் நம்ம தாரோட ஹேண்ட் போற மாதிரியான அந்த ஒரு கதைகள் இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில சொல்லப்படுமா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அது டவுட் தாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் எம்சியூல பியாண்டர்ஸை இன்னும் உள்ளே கொண்டு வரல. மேபி நான் முன்ன சொன்ன மாதிரி இங்க தாரோட ஹேண்ட் போறதுக்கு முக்கியமான ரீசனா நம்ம டாக்டர் டூம் இருக்கிறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்கு. பட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நம்ம ஹென்ரி கவில மார்வலுக்குள்ள பியாண்டர்ஸா கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் ஒன்று சுத்திட்டு இருந்துச்சு. ஒருவேளை இந்த ஐடியாவை எடுத்து நம்ம ஹென்ரி கவில பியாண்டரா இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில எடுத்துட்டு வந்து அது மூலமா தரோட கை போறதுக்குமான அந்த மாதிரியான கதைகள் சொல்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. நடக்கலாம், நடக்காமையும் போலாங்க. பட் இப்படி ஒரு குழப்பமான ஸ்டோரியை சொல்றதை விட நம்ம டாக்டர் டூமால தான் நம்ம தரோட கை போச்சு அப்படின்ற மாதிரி இந்த ஒரு டூம்ஸ்டே மூவில சொல்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. தாரோட கையை பிச்சு போடுற அளவுக்கு டூம் ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் தான். அது மட்டும் இல்லாம இந்த டூம்ஸ்டே மூவில டூம் பாட்ஸ் இருக்க போகுது. சென்டினல்ஸ் எல்லாம் வேற நம்ம தலைவன் கண்ட்ரோல் எடுக்க போறாரு. இந்த வகையில டூம்னால கூட நம்ம தலைவன் தன்னோட கையை இழந்திருக்கலாம். இதுபடி டூம் பாட்ஸை வச்சு நம்ம டூம் தாரோட கையை பிச்சு எடுத்துக்கிறதுக்குமான அதிகமான சான்ஸ் இருக்குன்னு தான் சொல்லணும். இப்ப நான் சொன்ன மாதிரியே இந்த ஒரு மூவில நம்ம டூமை வச்சு நம்ம தாரோட ஹேண்ட் மட்டும் பிச்சு போடாங்கன்னு வைங்களேன். இங்க டூம் எவ்வளவு பெரிய வில்லன் அப்படின்றத ஆடியன்ஸ் கிட்ட காட்டுறது மட்டும் இல்லாம டூம் எதிர்த்தா என்ன ஆகும், அவன் எவ்வளவு கொடூரமானவன் அப்படின்றத நம்ம கிட்ட காட்டிடலாம். இதே சமயத்துல டூம் எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்றதையும் இந்த இடத்துல நமக்கு ப்ரூவ் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டீம்லயே ஒரு ஸ்ட்ராங்கான பக்கா ஓஜி அவெஞ்சர்னா அது இங்க கண்டிப்பா நம்ம தார் தான். சோ அந்த வகையில இங்க நம்ம தார டூம் ஒட்டுமொத்தமாவே கதையை முடிக்கலாம். அப்படி இல்லைன்னு வைங்களேன், தாரோட ஒரு ஹேண்டை மட்டும் டூம் பிச்சு எடுக்கிற மாதிரியான அந்த ஒரு கதைகள் கூட இந்த மூவில அமைக்கப்படலாங்க. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, இங்க நம்ம தார் டூமை எந்த வகையில சந்திக்கணும்னா இங்க டூமோட டார்கெட் லோக்கியா தான் இருக்க போகுது. ஏன்னா லோக்கி கையில தான் மல்டிவர்ஸ் இருக்கு. லோக்கி தான் இப்ப டிவியை மொத்தத்தையும் தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காருன்னு சொல்லணும். அந்த வகையில இங்க டிவியை கைப்பற்றணும், மல்டிவர்ஸை கைப்பற்றணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி நம்ம லோக்கி தான். சோ அந்த பயபலையை தூக்குனா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி எங்க நம்ம டூம் பிளான் பண்ணி ஃபர்ஸ்டா லோக்கி கிட்ட தான் போகணும். சோ அந்த வகையில தன்னோட தம்பி இவரோட தான் இருக்கான் அப்படின்ற விஷயத்த எங்க நம்ம தார் தெரிஞ்சுக்கிட்டு லோக்கியை காப்பாற்ற போகும்போது தான் எங்க டூம் வர்சஸ் தார் இவங்களுக்கான ஃபைட்ஸ் நீங்க நடந்திருக்கணும். பட் இந்த டைம்ல நம்ம தார் கூட அவெஞ்சர்ஸ் இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா தாரோட கையை இங்க டூம் பிச்சு போடுற வரைக்கும் அவங்க பார்த்துட்டு சும்மா இருந்திருக்க மாட்டாங்க. மேபி இந்த ஒரு ஃபைட் லோக்கி, தார் அண்ட் டூம் இவங்க 3 பேர்த்த சுத்தி தான் நடக்கணும். லைக் இந்த இன்ஃபினிட்டி வார்ல பாத்துருப்போம்ல, அதாவது இங்க லோக்கி, தார் அண்ட் தானோஸ் இன்ஃபினிட்டி சாகால இருந்திருப்பாங்க. பட் இதுவே இந்த மல்டிவர்ஸ் சாகால கொஞ்சம் மாத்தி எங்க நம்ம லோக்கி, தார் அண்ட் டூம் இவங்க 3 பேத்துக்குள்ளேயும் சண்டை நடக்கிற மாதிரி காட்டி அங்க லோக்கிய தானோஸ் கொண்ட மாதிரி இங்க நம்ம தார டூம் கொண்டிருக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க. கொல்லலனாலும் தாரோட ஹேண்ட் எங்க பிச்சு போட்டு இருந்திருக்கணும். பட் இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில நம்ம தார் கையை இழகலனாலும் இதுக்கப்புறம் தாரை பேஸ் பண்ணி வர எம்சியூ ப்ராஜெக்ட்ஸ் எதுலாவது ஒண்ணுல நம்ம தாரோட கையை இழக்க தான் போறாரு. ஏன்னா அந்த காமிக்ல ஒரு முக்கியமான மூமெண்டா இருந்திருக்கும்ல. சோ அந்த ஒரு விஷயத்தை இங்க மார்வல் திரும்பவும் மூவிக்குள்ள கொண்டு வரதான் போறாங்க. அது இந்த மாதிரி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸ் மூவில நடக்கல அப்படின்னாலும் அதுக்கப்புறம் வர தார் ப்ராஜெக்ட்ஸ்ல கண்டிப்பா நடந்தே தீரும். காமிக்ல கண்ணை இழந்திருப்பாரு, அதே மாதிரி தார் ராக்னராக்ல நடந்திருக்கும். இப்ப காமிக்ல கை இழந்த மாதிரி நம்ம பாத்துருக்கோம்ல, இதுவும் கண்டிப்பா அப்கமிங் தார் மூவிஸ்ல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்குன்னு தான் சொல்லணும். மேபி இந்த மாதிரி டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸ் இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்து முடிஞ்சு நம்ம தார் சர்வே ஆயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பியாண்டர்ஸ் வர்சஸ் தார் நான் முன்ன சொன்ன மாதிரியே இந்த 2 பெரிய தலைவங்கடையில ஒரு பயங்கரமான ஃபைட் வந்து அதுல நம்ம தார் பியாண்டர்ஸை தோக்கடிக்கிறதுக்காக தன்னோட கையை வெட்டி சாக்ரிஃபைஸ் பண்ணி அது மூலமா பியாண்டர்ஸை நம்ம தார் ஜெயிச்சு பயங்கர கெத்து காட்டுற மாதிரியான அந்த ஒரு கதைகள் கூட இதுக்கப்புறம் நம்ம தாரை வச்சு வர அப்கமிங் எம்சியூ ப்ராஜெக்ட்ஸ்ல பாக்குறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க. சோழதான் மார்வல் மக்களே, இந்த ஒரு வீடியோ எங்க நம்ம தார் கையை இழக்கிறத பத்தியும் அதுக்கு பதிலாக இங்க தாருக்கு ஒரு மெட்டலாம் பொருத்தப்படுறத பத்தியும் உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஸ்கிரீன்ல 3 ஹேண்ட்ஸ் போட்டு விட்டுருக்கேன்ல, அதாவது பிளாக் உருள ஆனாம், கோல்டன் ஆம், அப்புறம் சில்வர் ஆம், இதுல என்ன ஆம் நம்ம தாருக்கு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற உங்களோட தாட்ஸையும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கனெக்ட்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சில் பண்ணுங்க. வட்டமாமே.